சார், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இது என்ஓசி எல்லாம் வாங்கிருக்கு. பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். சார், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இது என்ஓசி எல்லாம் வாங்கிருக்கு. வேலையை பொதுப்பணியிடம் பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் இல்ல. ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் வாங்கிட்டு தாங்க திறப்போம். ஒரு அரசு நிர்வாகத்துல முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சர் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. வேலைகள்லாம் அவசரமா வேலை நடந்துட்டு இதனால செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்களை விட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்ல உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுக்கிட்டாங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படல. இல்ல அவசரத்தை முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில போட்டு ரோடு ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இரவா நடந்துட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த டெண்டரு எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குறீங்க? இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்க, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்கிறீங்க? இவ்வளவு நாள் மெதுவா நடத்தி இப்போ இவ்வளவு அவசரமா செய்வதற்கான இருக்கு இல்ல. இந்த அவசியம் வந்துருச்சு, திறக்கிறான். விடாம பணிச்சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே பலர் அது உங்க ஏங்க ஏங்க எங்களை கேக்குற மாதிரி கேக்குறீங்க? எதையாவது கேட்கணும், கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டு சார். ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. அவசரப்படுத்தின வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலை விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, அவரு இங்கதாங்க இருக்காரு. ஆனா அதே மாதிரி அவரை முதல்ல முடிச்சிருங்க பாருங்க. அவர் இங்கதான் எங்க அவரு அதாவது எங்க அவரு காமிங்க அவரை. பேசிக் நாலேஜ் இல்லாம செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.